மறக்குமா நெஞ்சம் மறக்குமா நெஞ்சம் மனசுல சலனம் மறக்குமா நெஞ்சம் பொம்மை காஸ்டியூம்லாம் போட்டு மற்றவங்கள வேணா சிரிக்க வைக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ள அழுறது என்னமோ அவங்க தாங்க. என்னதான் பல பேர் அவமானப்படுத்தினாலும் உசுரே நீதானேன்னு தன்னுடைய கியூட்டான டெட்டிக்காக ஒரு வீடியோவை இவர் ஷேர் பண்ணியிருக்காரு. பிராங்க் கன்னடிகா அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் இவர் பயங்கர ஃபேமஸ். அண்ட் இவருடைய ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா இவர் அந்த டெட்டி மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டு பாருங்க, எல்லோ கலரில் பார்க்கறதுக்கே செம்ம க்யூட்டாக இருக்கும். ஸோ அது மூலியமா நிறைய வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுவார். அந்த வரிசையில் ரீசெண்டாக ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. டெட்டி காஸ்டியூம் போட்டுட்டு இவர் வெளியில் வந்து மக்கள் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ஃபோட்டோஸ்லாம் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. அப்போ ஒரு போலீஸ்காரரு என்னது இங்கே கூட்டமாக கூடி இருக்கு, போ அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி அவரை கத்திடுறாருங்க. அதே மாதிரி சீனு வேற ஒரு இடத்துல நடக்குது. போலீஸ்காரங்க வேற சில காரணத்துக்காகவும் அங்கிருந்து போப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவருக்கு அந்த மொமெண்ட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கு போல. ஸோ அந்த வீடியோலாம் வந்து போட்டு என்னதான் யாரு எப்படி வேணா வந்து என்னை ட்ரீட் பண்ணியிருந்தாலும் எனக்கு இந்த டெட்டி தான் ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கு, ஐ லவ் யூ டெட்டி அப்படின்ற மாதிரி முழுக்க முழுக்க அந்த டெட்டிக்காகவே டெடிகேட் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் போகும்போது கூட பார்த்துருப்போம்ல, இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டுட்டு குழந்தைங்களை என்டர்டெயின் பண்ணுவாங்க, சிரிக்க வைப்பாங்க. ஆனா அந்த ட்ரெஸ்லாம் போட்டுட்டு ரொம்ப நேரம் வந்து வேலை செய்யவே முடியாதுங்க, அவ்வளோ வேர்த்துடும். அவங்களும் நிறைய கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்றாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே டெடிகேட் பண்ற மாதிரி தான் இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க, இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.